தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். யாத்ராமம் 17:15. Exodus 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். And Moses built an altar and called the name of it Jehovah Nissi, or the Lord is my banner. இங்கே மோசே தேவனை குறித்து ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். And here we see Moses giving a revelation of God. ஒரு வைரத்துக்கு பல பக்கங்கள் இருக்கிறது. There are many faces to a diamond. எல்லா பக்கங்களுமே ஜொலிக்கிற பக்கங்கள் தான். And every face is a bright and shining face. அதே போல நம்முடைய ஆண்டவருக்கு பல பக்கங்கள் இருக்கிறது. And the same way there are many sides to our God. எந்த பக்கத்துல இருந்து அவரை பார்த்தாலும் பிரகாசமா தான் இருக்கிறாரு. And if we see him from any side, he is still bright and shining. ஒரு பக்கத்துல பார்த்தா அவர் பரிசுத்தர், பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். On one side, if we see he is holy and he gives us holiness. இன்னொரு பக்கத்தை பார்த்தா அவர் நீதியுள்ளவர், நீதியை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். And on another side, if we see he is a just God and he gives us righteousness. இன்னொரு பக்கத்தை பார்த்தா அவர் ஆரோக்கியத்தின் தேவன், ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். And on another side, he is a God of healing and health and he gives us health. இன்னொரு பகுதியிலிருந்து பார்த்தா அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். And on another side, he is a rich God and he gives us prosperity. இங்கே மோசே தேவனை ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கறான். அது என்ன பக்கம்னா வெற்றியின் பக்கம். Here Moses sees God from another side. What is that? A side of victory. தேவன் வெற்றியின் தேவன் மாத்திரமல்ல, அவர் வெற்றியை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். God is a victorious God, and not only that, he gives us victory. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of you say amen? எல்லாரும் ஒரு அறிக்கை செய்வோம். தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். God is the one who gives me victory. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, பிரதர் பரிசுத்தம் தான் முக்கியம், வேற எல்லாம் தேவையில்லை, ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, பரிசுத்தம் தான் தேவை, அதுதான் முக்கியம் அப்படின்னாரு. One person said only holiness is important, don't talk about health and healing and prosperity and all that, only holiness is important. பரிசுத்தம் முக்கியம் என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோம். We believe that holiness is important. ஆனா நான் கேக்குறேன், வெறும் பரிசுத்தம் போதுமா? But I ask you, is holiness alone enough? வெறும் பரிசுத்தத்தை வச்சு தேவனுக்கு மகிமையா இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியுமா? Can we live a life glorifying God only living holy? நான் நினைக்கிறேன் நிச்சயமா அது முடியாது. I don't think so. எப்படி நம்ம வாழணுமா அந்த உலகத்துல? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை குறித்து எப்படிப்பட்ட திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது, அதன்படி தான் நம்ம வாழ முடியும். God has given us a blueprint of what he wants our life to be, and we have to live according to that. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? How should our life be? வாசிங்க உபாகமத்தின் புத்தகம். Come with me to Exodus 28ஆம் அதிகாரம், chapter 28. உபாகமம் 28, Exodus 1வது வசனம். என்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். Deuteronomy chapter 28. உபாகமம் 28:1. Deuteronomy chapter 28 verse 1. And if you faithfully obey the voice of the Lord your God, being careful to do all his commandments that I command you today, the Lord your God will set you high above all the nations of the earth. பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிறது பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். And it says here, God will set you high above all the nations of the earth. பெரிய பாஸ்டர் அருமையா சொல்லுவாங்க,
பூமியில எத்தனை ஜாதிகள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. And our senior pastor used to say this, I don't know how many tribes, how many nations are in this world. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், அத்தனை ஜாதிகளிலும் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். But one thing I know, God lift me high above all the others. பாருங்க, மதுரையில் உங்களை மேன்மையாக வைப்பார்னு போடல, தமிழ்நாட்டில் உங்களை மேன்மையாக வைப்பார்னு போடல, இந்தியாவில் உங்களை மேன்மையாக வைப்பார்னு போடல. என்ன போட்டிருக்குது? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். Here it's not just talking about being blessed in our city or in our state. It is talking about being high above all the nations of the earth. அப்படி வாழ்வதுதான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். And living like that glorifies God. இயேசு என்ன சொன்னார்ன்றதை வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம். Come with me to Matthew chapter 5. Let us look at Matthew what 5. Jesus said. Matthew 5. 14 பாருங்க. 13, 14 வாசிக்கிறேன். Verses 13 நீங்கள் and 14. பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. You are the salt of the earth, but if salt has lost its taste, how shall its saltiness be restored? It is no longer good for anything except to be thrown out and trampled under people's feet. You are the light of the world. A city set on a hill cannot be hidden. இங்கே இயேசு சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலை மேல் விட்டிருக்கிற பட்டணத்தை மாதிரி இருக்கிறீர்கள். Here Jesus says you are the salt of the earth, you are the light of the world, a city set on a hill. அப்படிதான் நாம இருக்கணும். And that is how we are supposed to be. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of you say amen? பாருங்க, மகிமையான ஒரு வாழ்க்கை நாம் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், கேலி பொருளாய் அல்ல. And God wants us to live a life of glory, not a life of shame. நீங்க கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனம் விதமா சொல்கிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. In the same way, it says, let your light shine before others so that they may see your good works and give glory to your Father who is in heaven. அதாவது உங்களுடைய வாழ்க்கை பாருங்க, மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிறதா இருக்கணும், மற்றவருடைய கவனத்தை ஈர்க்கிறதா இருக்க வேண்டும். உங்களை பார்க்கிறவர்கள் உங்கள் தேவன் என்னார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவே இங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். And what is Jesus saying here? He is saying our lives must grab the attention of others. We must live like that. நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட மகிமையான மற்றவர்களை கவர்ச்சி பண்ணுகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமானால் வெறும் பரிசுத்தம் மட்டும் இருந்தா போதுமா? Now I ask you, is only a holy life enough to grab the attention of others? நிறைய ஆவிக்குரியவங்க வந்து பரிசுத்தம் தான் பிரதர் முக்கியம், பரிசுத்தம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அதுலேயே தான் பாருங்க ரொம்ப அதை அழுத்தி சொல்கிறவர்களாக தான் இருக்கிறாங்க. மற்ற தேவன் கொடுக்கிற உயர்வு, ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், நல்வாழ்வு இதெல்லாம் நிராகரிக்கிறவர்களாய் நிறைய ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள். And many spiritual people only focus on holiness and they reject all the other blessings that God gives us. நான் சொல்றேன், வெறும் பரிசுத்தம் மட்டும் போதாது. But I tell you, just holiness is not enough. பாருங்க, சிலர் டூ வீலர் வச்சிருக்கிறீங்க, சிலர் கார் வச்சிருக்கிறீங்க, பெட்ரோல் பங்க் போகிறீங்க, பெட்ரோல் பங்க் காரன்ட்ட சொல்கிறீங்க நான் பரிசுத்தவான், ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் போட்டுப்பான்னு சொல்கிறீங்க. You know, if you go to a petrol station and say I am a holy person, give me 5 liters of petrol. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ பரிசுத்தவானோ பாவியோ எனக்கு தெரியாது. And he will tell you, I don't care if you are holy or if you are a sinner. ரூபாயை கொடு, பெட்ரோல் என்ன செய்கிறேன், போடுறேன். So he will say, give me the money and I will put the petrol in your car. கவனிங்க, இப்போ நீங்கள் வந்து பெட்ரோலை போடாமல் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் பின்னாலேயே உங்களை பார்த்து சொல்லுவான், பாவி போகிறான் பாரு. If you come out of the petrol station without fueling your vehicle, the petrol station person will look at you and say, what a fool, பாருங்க, அப்போ பரிசுத்தம் நல்லது, ஆனால் வெறும் பரிசுத்தம் போதாது. So holiness is good, but just holiness is not enough. காய்கறி கடைக்கு போறீங்க, go to the grocery store. அந்த அம்மா வெஜிடபிள் ஸ்டோர், Same. 5 லிட்டர் பெட்ரோல் போடுப்பான்னு சொல்றீங்க. 5 லிட்டர் பெட்ரோல் போடுப்பான்னு சொல்றீங்க. 5 லிட்டர் பெட்ரோல் போடுப்பான்னு சொல்றீங்க. 5 லிட்டர் பெட்ரோல் போடுப்பான்னு சொல்றீங்க.
அங்க இருக்கிற அந்த அம்மாவை பார்த்துட்டு சொல்றீங்க நான் பரிசுத்தவான். And you look at the woman and say, I am a holy person. 1 கிலோ கத்திரிக்காய், Give me 1 kg of brinjal, 2 கிலோ தக்காளி, 2 kgs of tomatoes, 4 முருங்கைக்காய் and 4 drumsticks. கேட்குறீங்க. If you ask her, அந்த அம்மா கேட்குறாங்க ரூபாயை கொடுங்கங்கிறாங்க. and the woman says, give me the money. நீங்கள் நான் பரிசுத்தவான் சொல்லலையா? And if you tell her, I told you I was a holy person, அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உனக்கு கத்திரிக்காயும் கிடையாது கருவாடும் கிடையாது. and that woman will tell you, no vegetables, nothing for you. நிக்காத போயிட்டே இரு. Don't stand here, just leave. சொல்லுவாங்களா இல்லையா? Will they tell you that or not? எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பரிசுத்தம் நல்லது. So holiness is good. ஆனால் நம்ம ஆண்டவர் பாருங்க பரிசுத்தத்துக்கு மேலாக மற்ற எல்லா நன்மைகளையும் நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார். அதுலேயும் விசேஷமாக நமக்கு வெற்றியை அருளுகிறவராக இருக்கிறார். But our Lord not only gives us holiness, apart from that, He gives us many other things and He gives us victory. எல்லாரும் சொல்லுவோம் என்னுடைய தேவன் எனக்கு வெற்றியை அருளுகிறவராக இருக்கிறார். அவருடைய சித்தம் என்ன? நாம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக இருக்க வேண்டும். So what is His plan for us? He wants us to be set above all the nations of the earth. நாம் பூமிக்கு உப்பா இருக்க வேண்டும். We have to be the salt of the நாம் earth. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும். We have to be the light of the world. மலை மேல் வீற்றிருக்கிற பட்டணத்தை போல ஜொலிக்கிறவர்களா இருக்க வேண்டும். And we must be shining bright like a city that is set on a hill. அப்படிப்பட்ட மகிமையான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் கர்த்தர் பாருங்க நமக்கு வெற்றியை கொடுத்தாதான் அது முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். And that is possible only if the Lord gives us grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய பெயரே யெகோவா நிசி. And thank God He gives us victory. His name is Jehovah Nissi. வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம். யோவான் சுவிசேஷம். Come with me to John's Gospel. 16வது அதிகாரம் யோவான் 16 chapter 16 33 பாருங்கள். verse 33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். I have said these things to you that in me you may have peace. In the world you will have tribulation, but take heart, I have overcome the world. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. The Lord says, in the world you will have tribulation. கவனிங்க, உலகத்தில் உபத்திரவத்தை கொடுக்கிறது யாரு? உலகத்தில் உபத்திரவத்தை வச்சிருக்கிறவர் யாரு? நம்முடைய தேவன் கிடையாது. Who is the one who gives tribulation in the world? It's not God. பிசாசு தான் பாருங்க உபத்திரவத்தை கொடுக்கிறவன். It's the devil who gives us. அவன் இந்த உலகத்தினுடைய அதிபதியா இருக்கிறான். He is the God of this world. அவனுக்கு பாருங்க ஆதி மனுஷன் இடம் கொடுத்துட்டான். ஆகவே பாவம் இந்த உலகத்தில் இருக்கிறது. பாவத்து நிமித்தமாக வியாதி, தரித்திரம் இவைகளெல்லாம் கொண்டாந்து பிசாசு இந்த உலகத்தில் வச்சு இந்த உலகத்தை அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் பாருங்க உலகத்தில் உபத்திரவங்கள் இருக்கிறது. And the first man Adam gave place to Satan, the devil, and he came in and brought sin in, and along with it all of the curses of sin, and he is reigning here. ஆனால் நான் சொல்லுகிறேன் பயப்பட தேவையில்லை. But we don't have to fear. பாருங்க உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் பயப்படுங்கள்னு சொன்னாரா? So did he say there are tribulations in the world, so be afraid? Did he say that? அல்லது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, எப்படியாவது ஜமாளிச்சு வந்துருங்கன்னு சொன்னாரா? Or did he say in the world there are tribulations, so just manage and come up? என்ன சொன்னார்ன்றது கவனிங்க. What did he say? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். He said, take heart, I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன். I have overcome the world. கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்காக உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன், உங்களுக்கு வெற்றியை கொடுப்பது தான் என் வேலை. So what does the Lord say? The Lord says, I have overcome the world for you. I want to give you victory. நமக்கு வெற்றியை கொடுப்பது தான் அவருடைய வேலைன்னா அப்ப நம்ம வேலை என்ன? And his purpose is to give us victory. Then what is our goal? தேவன் எனக்கு வெற்றியை கொடுக்கிறார் என்று விசுவாசிக்கிறது தான் நம்ம வேலை. What is our work? Our work is to believe that the Lord gives us victory. That's all. ஹலோ, எத்தனை பேர் இருக்கீங்க? How many of you are here? பாருங்க,
திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆகவே ஜெய கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு அவசியமா இருக்கிறது. நல்லா கவனிங்க. So we have to have a faith that the victorious Christ is with us. He has given us the victory. விசுவாசிச்சாதான் கர்த்தர் கொடுக்கிற ஜெயத்தை சுதந்திரிக்க முடியும். And only if we believe in him we can experience the victory that he gives. பயப்படுவீர்களானால், உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்களை கண்டு, உலகத்தில் இருக்கிற கிரியை செய்கிற பிசாசின் கிரியைகளை கண்டு பயப்படுவீர்களானால் ஜெயிக்க முடியாது. And if you are afraid of what is in the world, you can never have the victory. அதனால தான் நம்ம பேர் பயப்படுகிறவர்கள் அல்ல. And that is why we are not called the fearful. நம்முடைய பேர் என்னன்னா விசுவாசிகள். We are called believers. எத்தனை பேருங்க விசுவாசிகள்? How many of you are believers here? பாருங்க, யோபுனுடைய வாழ்க்கையில சில காரியத்தை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் ரொம்ப வெற்றிகரமா இருந்தது. And so we have to look at the life of Job. And he was very successful in the beginning. அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, முதல் 3 அதிகாரத்தை யோபின் புஸ்தகத்துல முதலாம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே நன்றாய் தெளிவாய் தெரிகிறது. யோபினுடைய வாழ்க்கை பாருங்க வெற்றிகரமா இருந்தது. கிழக்கு புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனாயிருந்தான் அல்லது மிகவும் பெரிய ஐஸ்வர்யவனாயிருந்தான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And life was going well for Job. If you look in the first 3 verses, he was one of the richest men of the land. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை தோல்வியின் திசையிலே செல்ல ஆரம்பித்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். But suddenly what happened? His life began to go in a direction of defeat. ஏன் என்பது ஆவிக்குரிய மக்களுக்கு பெரிய கேள்வி. And why is one of the biggest questions that spiritual people have. இங்கே வருகிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். But you who come to church here, you are blessed. ஆனா உலகம் எங்கும் இருக்கிற விசுவாசிகள்ல பெரும்பாலானோருக்கு யோபின் புத்தகம் ஒரு புதிராகவே இருக்கிறது. And for many people in the world, the book of Job is a mystery. ஏன்னா மேலோட்டமா அதை வாசிச்சிருக்கிறாங்க, ஆழமா யோபின் புத்தகத்தை வாசிக்கல. Because they have read the book of Job, they have read it very superficially, they have not read it in a deep way. நன்றாயிருந்த யோபினுடைய வாழ்க்கை ஏன் தோல்வியின் திசையிலே செல்கிறது? So why did Job's life, which was going good, suddenly go on this path of defeat? இது அநேகருடைய கேள்வியா இருக்கிறது. This is the question of many. ஆனால் கொஞ்சம் ஆழமா வேதத்தை வாசிப்பீர்களானால் நல்லா தெரியுது ஏன் யோபினுடைய வாழ்க்கை தோல்வியின் திசையிலே சென்றது. But if you read the Bible more carefully, you will see why Job's life went in this path of defeat. பாருங்க, வெற்றிகரமா இருந்த யோபு தொடர்ந்து விசுவாசத்திலே உறுதியா இருந்திருப்பாரானால் அவருடைய வாழ்க்கை வெற்றிகரமாக தான் இருந்திருக்கும். அந்த வாழ்க்கையை எந்த பிசாசும் தோற்கடித்திருக்க முடியாது. ஆனால் யோபு பயத்துக்கு இடம் கொடுத்தபடினாலே அங்கே விசுவாசம் இல்லாமல் போயிட்டு வாழ்க்கையிலே தோல்வி உண்டானது என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. If Job had been a person of faith, his life would have gone in the right path, in the path of victory, but he did not, and so his life became a mess. It started going in the path of defeat. யோபின் புத்தகத்துக்கு திருப்புங்க. யோபின் புத்தகம், the book of Job, 3ஆம் அதிகாரம், chapter 3, யோபு 3:25 வசனம் பாருங்க. verse 25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. For the thing that I fear comes upon me, and what I dread befalls me. I am not at ease, nor am I quiet. I have no rest, but trouble comes. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, நான் மிகவும் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. One translation says, the thing that I feared most came upon me. அப்ப யோபுனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த தீமைகளுக்கு பாருங்க அவனுடைய பயம் காரணமா இருந்தது என்று இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது. And so what does this verse say? This verse clearly says that whatever happened in the life of Job was a result of fear. இப்ப கவனிங்க, அவனுடைய வாழ்க்கையிலே வந்த தோல்விக்கு பயம் காரணமா இருந்தது. பயத்துக்கு என்ன காரணம்? And the reason why he was defeated in his life was because of fear. Now what was the reason for the fear? அவனுடைய பயத்துக்கு என்ன காரணம்? What was the reason for his fear? என்ன காரணம் தெரியுமா? What was the reason? தேவனை குறித்த அறியாமை, lack of knowledge of God. தேவன் இன்னார் என்கிற ஞான அறிவு இல்லாததுனால
பாருங்க அவனுடைய வாழ்க்கையிலே பயம் இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். He did not have a revelation knowledge of who God was, and that is why he had fear in his life. யோபு என்ன நினைச்சாரு? What did Job think? நன்மை செய்யறதும் கர்த்தர் தான், The Lord is the one who does good. தீமை செய்யறதும் கர்த்தர் தான், The Lord is the one who does evil also. ஜீவனை கொடுக்கறதும் கர்த்தர் தான், The Lord is the one who gives life. ஜீவனை எடுக்கிறதும் கர்த்தர் தான், The Lord is the one who takes life. எல்லாமே கர்த்தர் தான் நினைச்சாரு. Everything is the Lord. ஆனா அது சத்தியமா? But is that the truth? பாருங்க யோபுனுடைய வாழ்க்கை ஒரே குழப்பமா இருந்துச்சு. No, Job's life was a confused life. பாருங்க ஆவிக்குரிய வாழ்க்கை குழப்பமா இருந்துச்சுன்னா அப்புறம் முழு வாழ்க்கையுமே குழப்பமா தான் இருக்கும். You know, if spiritual life is confused, the whole of life becomes confused. வாழ்க்கை தெளிவா இருக்கு. பாருங்க ஆவிக்குரிய சத்தியங்களை அறிந்து கொண்டு நம்முடைய விசுவாசமும் நம்முடைய எண்ணங்களும் தெளிவா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். And we have to realize certain things, and we have to be clear in our spiritual life. குழம்பி போயிடக்கூடாது. We shouldn't be confused. பாருங்க பெரிய பாஸ்டர் சொல்லுவாங்க, You know, the senior pastor says this. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் டீச்சர்ஸ், His parents were both teachers, 5 பிள்ளைகள். 5 children. ஆகவே ஒரு திங்கட்கிழமை பிறந்துருச்சுன்னா எல்லாருமே ஸ்கூலுக்கு போகணும். And if Monday is born, everyone has to go to school. அம்மாலேருந்து அப்பாலேருந்து பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரும் ஸ்கூலுக்கு போகணும். You know, mother, father, everybody had to go to school. பெரிய பாஸ்டர் சொல்கிறாங்க, எங்கள் வீடு திங்கட்கிழமை ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் காலையில். You know, on Monday mornings, our home is very busy, he says. அம்மா வந்து பாருங்க திடீர்னு எல்லா பிள்ளைகளுக்கும் இட்லி கொடுக்கணுமேன்னு சொல்லி வேக வேகமாக இட்லியை ஊற்றுவாங்களாம். And his mother used to make idlis for everybody, and she will do it very quickly. சில நாட்களில் இட்லி சரியாக வராதான். And some days idli doesn't come out well. உடனே பார்ப்பாங்களாம், ஐயோ இட்லி வரலன்னு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலக்கி தோசையாக சுடுவாங்களாம். And then she pours some water because the idlis are not good. She makes it dosa. தோசையை சுடும்போது தோசையும் வராதான். And then dosas also won't come properly. கடைசியில் பெரிய வடை சட்டி எடுத்துகிட்டு வந்து Then she will bring out a big மாவெல்லாம் அதில் ஊற்றி pan and pour out all the dough into it. எண்ணெய் வெங்காயத்தையும் போட்டு பாருங்க தாளிச்சு உப்புமா மாதிரி கிண்டி வச்சிருவாங்களாம். And she will pour in oil and put some ingredients and make it a upma. பெரிய பாஸ்டரோட அப்பா வருவாராம். And his father, senior pastor's father would வந்து come, பார்த்துட்டு and he would look at it, பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாராம், and he would say, ஏ உங்க அம்மா இன்னைக்கு டிவி கிண்டி இருக்கிறா. you know, he would say, your mother has just made a mixture for you today. டிவினா அது இட்லியும் கிடையாது தோசையும் கிடையாது, அது அம்மாவோட குழப்பம். It is a mixture, it is confusion, it is neither idli nor dosa. நிறைய ஆவிக்குரியவர்கள் பாருங்க இந்த மாதிரி தான் குழம்பி போய் கிடக்குறாங்க. Many spiritual people are in this state. They are யோபுவை confused. போலவே நிறைய பேர் குழம்பி போய் கிடக்குறாங்க. They are confused just like Job. நன்மை செய்யறதும் கர்த்தர் தான், One who does good is God. தீமை செய்யறதும் கர்த்தர் தான், The one who does evil is also God. ஜீவனை கொடுக்கறதும் கர்த்தர் தான், The one who gives life is God. ஜீவனை எடுக்கிறதும் கர்த்தர் தான். The one who takes life also is God. பாருங்க நிறைய சாவு வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதம் 23 தான் வாசிக்கிறாங்க. In many funerals they read Psalm 23. சங்கீதம் 23 அது ஜீவனால் நிறைந்த சங்கீதம். Psalm 23 is a psalm filled with life. அது அதை விசுவாசிக்கிற மக்கள் இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கும்படி எழுதப்பட்ட சங்கீதம். And this psalm is written so that those who live on this earth, those who read it will live. நல்ல மேய்ப்பராய் இயேசு நம்மை இந்த உலகத்திலே வாழ வைக்கிறவராய் இருக்கிறார். The good shepherd Jesus is the one who gives us life on this earth. ஆனா நிறைய பிரசங்கியார்கள் அதை சாவு வீட்டில் தான் வாசிக்கிறாங்க. And but many preachers tragically they read it only in funeral. அதை வாசிக்கிறது மூலமா என்ன சொல்றாங்க, கர்த்தர் வந்து பரலோகத்தில் போய் நம்மளை வாழ வைக்கிறாரு, இங்க இருந்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அதை சாவின் சங்கீதமா மாத்திட்டாங்க. And so what are they saying? They are saying God will be our good shepherd, God will give us life when we go to heaven. ஒரே குழப்பம் பாருங்க. So it's all confusion, you see. நான் சொல்லுறேன், குழம்பி போயிடக்கூடாது, தெளிவா இருக்கணும். And I tell you, we should not be confused, we must be clear. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார்.
The Bible says the Lord has not given us the spirit of fear, but of power and of love and of a sound mind. எல்லாரும் ஒரு அறிக்கை செய்வோம். தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். இன்னொரு மாதிரி சொல்லுவோம், தேவன் எனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தந்திருக்கிறார். The Lord has given us a spirit not of fear but of love, power and of love and of a sound mind. அதனால தான் யோவான் 10:10 ரொம்ப முக்கியம். And that is why John chapter 10 verse 10 is very important. இயேசு சொன்னார், Jesus said, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வரான். the thief comes only to steal and to kill and to destroy. நானோ திருடன் அல்ல, But I am not the thief. நானோ கொல்லுகிறவன் அல்ல, I am not the killer. நானோ அழிக்கிறவன் அல்ல, I am not the one who destroys. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். I came that they may have life and have it abundantly. தேவன் பாருங்க, அவர் உயிரை கொடுக்கிறவர், ஒரு நாளும் உயிரை எடுக்கிறவர் அல்ல. நன்மைகளை கொடுக்கிறவர், ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. He is the one who gives life. He is never the one who takes life. He is the one who gives good things. He is not the one who does evil. இது பாருங்க யோபுவுக்கு தெரியல, அதனால தான் யோபு ரொம்ப குழம்பி போயிட்டாரு. And this was not very clear to Job, and that is why he was confused. யோபு குழம்புனதுனால பாருங்க சந்தேகம் இருந்துச்சுன்னா விசுவாசம் இருக்காது. And because he was confused, he had doubts. விசுவாசம் இல்ல, சந்தேகம் தான் இருக்குதுன்னா பயமும் கூட வந்துரும். And because he had doubts, he did not have faith, and so fear accompanied it. பயம் பிசாசுக்கு வழியை திறந்து விடுகிறது. And fear opens the door to the devil. ஆனா பாருங்க, யோபின் புஸ்தகத்துல கர்த்தரை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யோபின் மேல மிகுந்த இரக்கமுள்ளவராக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. And we see the hand of God on Job in Job's life, and the Lord was merciful to him. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. How good our God நம்ம சில நேரங்கள்ல அறிவினத்துல குழம்பி போனாலும் sometimes we are confused, கர்த்தர் நம்ம மேல இரக்கமுள்ளவராகவே தான் இருக்கிறார். but God is merciful and long suffering. ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். Everybody say hallelujah. பாருங்க, யோபுவின் மேல மிகுந்த இரக்கமுள்ளவராக இருந்ததுனால ஒரு சில மாதங்கள் கஷ்டப்பட்டார் யோபு. நல்லா கவனிங்க, நிறைய பேர் யோசிக்கிறாங்க எத்தனையோ ஆண்டுகள் வாழ்நாளெல்லாம் யோபு கஷ்டப்பட்டார்னு நினைக்கிறாங்க. Many people think Job was suffering throughout his life. நல்லா கவனிங்க, யோபுனுடைய கஷ்டமே கிட்டத்தட்ட 9 மாதங்கள் என்று சொல்கிறார்கள். You see, the people who study the Bible, they say the sufferings of Job only lasted 9 months. அவருடைய அதுக்கு பிறகு கர்த்தர் அவரை விடுதலையாக்கி அவரை வாழ வைத்தது 140 ஆண்டுகள். And after that the Lord made him to live 140 years. அந்த 140 ஆண்டுகளோட யோபுனுடைய கஷ்டத்தை பாத்தீங்கன்னா, ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? ஆதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். And if you look at the lifespan of Job and compare it with his troubles, it is a tribulation, a trouble that soon passes away. ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில கஷ்டத்தோட நீங்க போயிட்டு இருக்கலாம். Are you going through any trials and troubles in your life? சில பிசாசுனுடைய உபத்திரவங்களுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கலாம். You know, there may be tribulations that the devil brings. பிசாசு மனசுல வைக்கிறான், இது நீங்கவே நீங்காது. The devil says this will never go away. இந்த பிரச்சனை என்னால இருக்கதா செய்யும். This problem will always be there. மனசுல அதை திணிக்கிறதுக்கு பிசாசு பிரயாசப்படுகிறான். And the devil wants to, push it into our mind. ஆனா நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறேன். But let me give you the good news. உதவி செய்த கர்த்தர் உங்களுக்கும் உதவி செய்வாரு. The Lord who helped Job will also help you. ஆகவே உங்களுடைய உபத்திரவம் ஆதி சீக்கிரத்தில் நீங்கி போயிடும். Your trouble and tribulation is but for a moment. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? ஒரு சில மாதங்களுக்குள்ளாக யோபுவின் இடத்துல கர்த்தர் வந்துட்டாரு. In a few months God was in the scene. வந்து பாருங்க, கர்த்தர் தாம் நல்லவர் என்பதை யோபுவுக்கு வெளிப்படுத்துகிறாரு. And he shows Job that he is good. எவ்வளவு பெரிய இரக்கம் பாருங்க. What kind of யோபு compassion. சொல்றாரு, காக்கை குஞ்சுகளுக்கு நான் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர். He says to Job, I am the one who feeds the crows. உன்னை கைவிட்டுறேன்னு நினைக்கிறியா? Do you think I will let you go? நான் உன் வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறாம போயிரும் நினைக்கிறியா? Do you think the plans that I have for your life will go without fruition? கைவிடவே மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. I will never leave you. யோபுக்கு இப்ப கொஞ்சம் விளங்கிடுச்சு. And now Job begins to understand. யோபு சொல்லுகிறாரு, ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீமைகளையும் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறீர்.
And so Job says, you are able to change every evil thing in my life. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். Lord, you are able to do everything. என்னுடைய வாழ்க்கையில நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. And whatever you purpose to do in my life will not be thwarted. அப்படி விசுவாசிச்ச மாத்திரத்துல And when he believed that, சிறையிருப்பு நீங்கிருச்சு. all his captivity was changed. பெரிய விடுதலை வந்துருச்சு. A big freedom came. வியாதி மறைஞ்சிருச்சு. Sickness fled. இழந்து போன ஐஸ்வர்யம் எல்லாம் திரும்ப வந்துருச்சு. And all the prosperity that he had lost was regained. பயத்து நிமித்தமாக பிரச்சனை வந்தது, விசுவாசத்து நிமித்தமாக வெற்றி வந்தது. And through fear all sorts of evil came, and through faith the answer came. நான் சொல்லுறேன், விசுவாசிக்கிறவர்களா இருப்போமானால் கண்டிப்பா வெற்றி நம்முடையதாக மாறிவிடும். And if we believe, I tell you, victory will be ours. இதுதான் பிரமாணம். And this is the principle. பயந்தீங்கன்னா வெற்றி கிடைக்காது. If you are afraid, you will not have the answer. விசுவாசித்தீர்களானால் கண்டிப்பா வெற்றி உண்டாகும். But if you believe, you will have the victory. 21ஆம் நூற்றாண்டுல வாழ்கிற நமக்கு மட்டுமல்ல, இனி எத்தனை நூற்றாண்டுகள் கழித்து மனிதன் வாழ்ந்தாலும் சரி, மாறாத பிரமாணம் இதுதான். விசுவாசித்தால் வெற்றி உண்டாகும், பயந்தால் தோல்வி உண்டாகும். And this is a principle that does not change. It applies to 21st century believers and to everyone who lives hereafter. If you are afraid, you will be in defeat. But if you believe, you will experience victory. 1 யோவான் 5:4 வாசிக்கலாம். 1 யோவான் 5:4. 1 John chapter 5 verse 4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Everyone who is born of God overcomes the world, and this is the victory that has overcome the world, our faith. பாருங்கள், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். And this is the victory that has overcome the world. இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னொரு முறை சொல்லுவோம், என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். And this is the victory that has overcome the world. உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? How many of you are world overcomers? பாருங்க, ஏன் இதை அறிக்கை செய்ய சொல்றேன்னா, விசுவாசம் எப்போதுமே அறிக்கையிலே வெளிப்படுகிறது. விசுவாசத்தையும் அறிக்கையையும் பிரிக்க முடியாது. And why do I ask you to confess these things? Because you cannot really separate confession from faith. அதனால தான் பாருங்க, நாம் ஆரம்பத்தில் இந்த சத்தியத்தை நான் போதித்த போது தாவீதின் விசுவாச அறிக்கை என்பதின் தலைப்பிலே சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்தேன். And that is why we looked at the confession of the psalmist David. தாவீது ஆவிக்குரிய ஜீவியத்திலே வெற்றி பெற்ற ஒரு மனுஷன். The psalmist was one who experienced victory in his spiritual life. அற்பமான ஆட்டு மேய்ப்பனா இருந்தான். He was a poor shepherd, மகிமையான ராஜாவாக மாறிட்டான். but he became a king. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவன் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறவனா இருந்தான். அவன் விசுவாசிக்கிறவனா இருந்தான். விசுவாசிக்கிறவனா இருந்ததுனால அது வாயின் வார்த்தைகளிலே வந்துவிடும். ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்கிறது. And he was one who believed, and he confessed what he believed, because whatever you believe you will confess. Out of the abundance of the heart the mouth speaks. அப்ப விசுவாசம் பாருங்க அறிக்கையிலே வெளிப்படுகிறது. அந்த விசுவாசம் தான் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது. And faith is expressed via confession, and this confession is what brings us the victory. அதை குறித்து வாசிங்க. சங்கீதம் 116. Come with me to Psalm chapter 116. சங்கீதம் 116. Psalm 116 10வது வசனம் பாருங்க. verse 10. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். I believed even when I spoke, I am greatly afflicted. என்ன பேசினான் பாருங்க. 9ஆம் வசனத்திலிருந்தே வாசிடுவான். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்தில் நடப்பேன். 9வது வசனம். I will walk before the Lord in the land of the living. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். I believed even when I spoke. பாருங்க, எல்லாரும் சொல்லுவோம் தாவீதின் விசுவாச அறிக்கை. Let us say David's faith confession. எனக்கு தாவீதின் விசுவாச அறிக்கை ரொம்ப பிடிச்சிருக்கு. No, I am very fond of David's நான் faith confession. ஒரு புது பைபிள் வாங்கினேன்னா முதல்ல அந்த சங்கீதத்தை தான் வாசிப்பேன். Every time I buy
a new Bible, I read through the Psalms. அதனால நீங்களும் சங்கீதத்தை தான் வாசிக்கணும்னு நான் சொல்லலை. I'm not saying you have to read the Psalms also, எனக்கு சங்கீதம் ரொம்ப பிடிச்சிருக்குது. because I like the Psalms, that's what I'm saying. ஏன்னா தாவீதினுடைய விசுவாச அறிக்கை பாருங்க, அதை அபியாசப்படுத்தும் போது அவனுக்கு அது வெற்றியை கொண்டு வந்தது மட்டுமல்ல, இன்றைக்கு வாழ்கிற நாமும் அவனை மாதிரி பேச பழகிக் கொள்வோமானால் நம்மையும் அது வெற்றி சிறக்க பண்ணுகிறதா இருக்கிறது. David's faith confession not only brought victory to him, if we keep it in our mouth and if we confess it, it will also bring victory to us today. எந்த புத்தகத்தில் நான் படிச்சதில்லை. I have not read this in any book. நான் ஒரு நாள் வேதத்தை வாசிட்டு இருக்கும்போது ஆவியானவர் உள்ளத்தில் பேசினார், தாவீதின் விசுவாச அறிக்கையை பாரு அப்படின்னார். You know, when I was reading the Bible one day, the Lord told me, look at the faith confession of David. அதனால தான் நான் இதை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். And that is why I am preaching it to you. பாருங்க, வேதத்தில் நிறைய பாடங்கள் இருக்கிறது. There are many lessons in the Bible. எல்லா பாடத்தையுமே தரவா தெரிஞ்சுக்கிட முடியாது. We cannot be thorough with every one of them. தாவீதின் விசுவாச அறிக்கையை கொஞ்சம் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஏன்னா வேத புஸ்தகமே ஒரு கடல் மாதிரி இருக்குது. You know, I am just highlighting a few things out of David's confession, but we cannot look at everything because the Bible is like an ocean. இந்த ஆவிக்குரிய சத்தியங்கள்லாம் ரொம்ப கடல் மாதிரி இருக்குது பாருங்க. You know, these spiritual truths are like an ocean. சிலர் பாருங்க, கொஞ்சம் பைபிளை வாசிட்டாங்கன்னா என்ன யோசிக்கிறாங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. You know, some people are like this. They read the Bible and they know some things and then they think I know everything. ஒரு பைபிள் காலேஜ் வாத்தியார் ஒருத்தர் இருந்தாராம். There was a Bible college student, பைபிள்ல PhD முடிச்சிட்டாராம். and he finished PhD. அதைத்தான் டிடின்னு சொல்றாங்க. That is called Doctor of Divinity, DD. பைபிள்ல PhD முடிச்ச உடனே அவர் யோசிச்சாராம், பைபிளில் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, இனி தெரிய வேண்டிய எதுவுமே கிடையாது. And he thought to himself, I know everything that is to be known from the Bible. I don't need to know anything else. அப்படி யோசித்தாராம். He thought like that. ராத்திரியில் ஆண்டவர் அவருக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தாராம். And the Lord gave him a dream that night. அந்த சொப்பனத்தில் ஒரு சின்ன பையன், And in that dream, a little boy, ஒரு கடற்கரையில் அங்கே கிடந்த சிப்பியெல்லாம் பொறுக்கி எடுத்து ஒரு சின்ன மலை மாதிரி குமிச்சிட்டானா. என்னத்தலாம்? சிப்பி. Oh, he took shells and made a big mountain out of them. அவனை பொறுத்தளவில் அது பெரிய மலை. According to that boy, that was a big mountain. நிறைய சிப்பிகளை சேர்த்துட்டான். He has gathered so many shells. சேர்த்த பிறகு யோசித்தானா, And after gathering, he thought, கடலில் இருக்கிற எல்லா சிப்பிகளையும் சேர்த்துட்டோம். we have gathered every shell that is in the sea. இனிமே கடல்ல எந்த சிப்பியுமே கிடையாது. There are no more shells in the sea. அப்படி யோசித்தானா. He thought like that. ப்ரொஃபஸருக்கு முழிப்பு வந்துருச்சு. And this doctor of divinity, he was awakened. முழிச்ச உடனே ஜெபம் பண்ணாரு ஆண்டவர்கிட்ட. And he prayed to God. ஆண்டவர் சொன்னாரு, தம்பி நீயும் அந்த சின்ன பையன் மாதிரி தான் இருக்கிற. And the Lord said, you are like that small boy. PhD முடிச்சதுனால எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு யோசிக்காத. Just because you have a doctor's degree, you don't think you know everything. இங்கே சொல்லப்பட்ட சத்தியங்கள்லாம் கடல் மாதிரி. This is like an ocean. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of you say amen? ஆனால் சில சத்தியங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கிறோம். எல்லாத்தையும் பார்த்துட முடியாது, ஆனா கொஞ்சத்தை பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது, ஆழமாய் பார்க்கும்போது, எவ்வளவு ஆழமாய் பார்க்கிறோமோ அவ்வளவு பெரிய வெற்றிகள் நமக்கு சேரும். You know, we cannot look at all the passages of scripture, but whatever we look at, when we look at it deeply, it will bring us victory. தாவீதின் விசுவாச அறிக்கையில இப்போ ஒரு வசனத்துக்கு போவோம். Let us go to another passage in David's faith confession. வாசிங்க. சங்கீதம் 18. Psalm chapter 18. சங்கீதம் 18. Psalm 18. 32 பாருங்க. சங்கீதம் 18 32. 32. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. The God who equipped me with strength and made my way blameless. எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை பலத்தால் இடை கட்டுகிறார். God equips me with strength. இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை பலத்தால் இடை கட்டுகிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை பலத்தால் இடை கட்டுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? பாருங்க, நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் இப்படிப்பட்ட வாழ்க்கையை உடையவர்களாக இருக்கிறோம்.
You know, we have a life of spirit, soul, body, finances, family, and so on. பிசாசு இருக்கிறானே, அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது அவன் பலவீனப்படுத்தும் ஆவி. You know, the devil is a weakening spirit, infirm spirit of infirmity. பாருங்க, பலவீனப்படுத்துகிற ஆவி. He is a spirit who gives infirmity. ஆவியை பலவீனப்படுத்துறதுக்கு பிரயாசப்படுறான். He tries to weaken us in our soul. மனசுல சோர்வை கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்படுறான். He tries to weaken our mind. சரீரத்துல பாருங்க பலவீனங்களை கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்படுகிறான். He tries to bring sickness in our body. குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கு பிரயாசப்படுகிறான். He tries to bring problems in our வேலையில, family. தொழில்ல, பாருங்க வியாபாரத்துல பாருங்க நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவதற்கு அவன் பிரயாசப்படுகிறான். In work, in business, in our job, he tries to bring all sorts of failure and problems. ஆனால் பயப்பட தேவையில்லை. But we don't have to be afraid. தேவனுடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவராய் இருக்கிறார். But the spirit of the Lord is the one who strengthens us. பிசாசு கொண்டு வர எல்லா பிரச்சனைகளையும் முறியடித்து நம்மை பலத்தால் இடை கட்டுகிற ஆவியானவராய் தேவன் இருக்கிறார். The Lord defeats all the plans of the enemy and equips us with strength. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? அதனால தான் பாருங்க பவுல் சொன்னாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. And that is why the apostle Paul says, I can do all things through Christ who strengthens me. ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். The Lord, the Holy Spirit strengthens us. ஆனா ஒண்ணு கவனிங்க. But think about one thing. எப்ப பலப்படுத்துகிறார்? When does he strengthen us? பலவீனத்தை உணர்கிறீங்க, பலவீனத்தை பாருங்க, அது உங்களை பலவீனப்படுத்துகிறது என்பதை அறிந்து கொண்டு அதன் மத்தியில் அந்த பலவீனத்தை பற்றியே நீங்க பேசுனீங்கன்னா அப்புறம் நீங்க பலவீனத்தின் மேல தான் விசுவாசம் வச்சிருக்கிறீங்க. தேவ ஆவியானவர் உங்களுக்கு பெரிய உதவிகளை செய்ய முடியாது. You know, when you are weak, you realize that you are weak and you are looking all the time at your weakness and you don't know, you are focusing on your weakness, then the Holy Spirit cannot really help you. பலவீனத்தின் மத்தியில, in the midst of your weakness, கர்த்தர் என்னை பலத்தால் இடைகட்டுகிறார் என்று விசுவாசித்து you believe that the Lord equips you with strength. அதை அறிக்கை செய்வீர்களானால், if you confess that, ஆவியானவருடைய அபாரமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பலவீனத்தை மேற்கொண்டு மேலே வருவீர்கள். There will be the supernatural strength of the Holy Spirit and you will be able to overcome it. பாருங்க, நான் சமீபத்தில் நான் சொன்னேன் இல்லையா, கீழே வலி விழுந்துட்டேன், கால் கொஞ்சம் திரியிடுச்சு. You know, recently I fell down and my ankle was twisted. திரும்பி வரும்போது, when I was returning from that place, கார் ஓட்டிட்டு வர்றவர், என் மனைவி எல்லாரும் கேட்குறாங்க, வலிக்குதா வலிக்குதா வலிக்குதான்னு. You know, the person was driving the car, my wife were asking me, is it paining? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? I told them, வலிக்கல, there is no pain. இயேசு என் வலிகளை சுமந்து தீர்த்திருக்கிறாரு. The Lord has carried all my pains. நான் வலியை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். I will never accept the pain. அப்பவே நான் சொன்னேன், கர்த்தரின் கால்களை மான் கால்களை போலாக்கி and என்னுடைய உயர் ஸ்தலங்களிலே என்று கொண்டு போய் வைப்பார். And I told, even then the Lord will make my feet like the feet of deer and I will lift it up. எல்லாம் நல்லா இருக்கும்போது விசுவாச அறிக்கை செய்யறது யார் வேணாலும் அறிக்கை செய்யலாம். You know, when it is going very well, anybody can open their mouth and ஆனால் பலவீனத்தின் மத்தியில கர்த்தர் என்னை பலத்தால் இடைகட்டுகிறார்னு சொல்றது அதுதான் உண்மையான விசுவாசம். You know, in the midst of pain, when you say the Lord equips me with strength, that is the great thing. அந்த விசுவாசம் தான் உங்களுடைய பலவீனங்களை ஜெயிக்க உங்களுக்கு உதவி செய்யும். That great faith will help you to overcome your weaknesses. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. How many of you are here? If you are here, say amen. அப்புறம் பாருங்க, வந்தோம், டாக்டர்கிட்ட போனோம், அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாங்க. Went to the doctor and they did what they had to do. ஒரு 2-3 நாள் கழிச்சு செக்கப்க்கு வாங்கன்னாங்க. And they told me come back for a checkup after 3 days. போனோம் பாருங்க. We went there. டாக்டர் செக் பண்ணிட்டு என்கிட்ட கேட்குறாரு. And the doctor was asking me, எல்லாம் நல்லா இருக்குது, everything is well? வலிக்குதான்னு கேட்டார். Is it paining? வலிக்கலன்ட்டேன். It's not paining, I said. வீங்குதான்னாரு. வீங்கவும் இல்லைன்னு. Is it swelling? He asked. I said no swelling. ப்ரெஷர் இருக்குதா கேட்டாரு. ப்ரெஷரும் இல்லை.
Pressure. சுகர் இருக்குதா? Oh, he asked me whether I had blood pressure. I said I didn't have blood pressure. சுகர் இருக்குதா? சுகரும் இல்லை. Do you have diabetes? No, அவரே I don't. கேட்கிறாரு, ஒண்ணுமே செய்யலையா உங்களுக்கு என்னாரு? He asked me, didn't you experience anything, you know? நான் தான் பாதிக்கப்பட்ட நேரத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார், கர்த்தர் என்னை தாங்குகிறார், கர்த்தர் என்னை பலத்தால் இடை கட்டுகிறார். You know, I was confessing from the time I fell down, the Lord is the one who upholds me, the Lord is the one who equips me with strength. இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, அவன் சொன்னபடி ஆகும்னு சொல்லி. The Lord himself has said, it will be done, you know, you will have what you say. செக் பண்ணிட்டு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டாரு. And he checked me and he sent me out. கிருபா என் கூட வந்தார் பாருங்க. My son-in-law came with me. கிருபாவை கூப்பிட்டுட்டு He asked Kirba. டாக்டரே கேட்டாராம், இவர் யாருன்னு. The doctor asked, who is this person? கிருபா சொன்னாராம், அவர் வந்து சர்ச்சில் பாஸ்டர். He said, he's a church pastor. அடுத்து ஒரு மாதம் கழிச்சு செக் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது. And after 1 month, the doctor told me it is completely normal. சர்ச்சுக்கு போகிறீங்களா, பிரசங்கம் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு என்கிட்ட. He's asking me, are you going to go to church? Are you going to preach now? அவர் எத்தனையோ கேஸுகளை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா என் கேஸ் மட்டும் அவர் மனசில் பதிஞ்சிட்டே இருக்குது. இவர் மட்டும் இவ்வளவு அருமையாக ரெக்கவர் ஆகிட்டாருன்னு சொல்லி நான் சொன்னேன், என்னை ரெக்கவர் ஆக்கினவர் என் தேவன். ஏன்னா அதுதான் என்னுடைய விசுவாசம், அதுதான் அறிக்கை. நான் சொல்லுறேன், இன்னும் ரெண்டு வாரங்கள் தான் உட்காந்துருப்பேன், அப்புறம் நின்று நடந்து ஓடி பிரசங்கம் பண்ணுவேன். You know, that is what I believe, and that is why my case was registered in the doctor's mind. For 2 weeks I'll be sitting and preaching, and after that I'm planning to stand and walk and run and preach. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, பலவீனத்தின் மத்தியில தேவன் என்னை பலத்தால் இடை கட்டுகிறார். The Lord, what does he say? என்ன மாதிரி விசுவாசிக்கிறான், என்ன மாதிரி அறிக்கை செய்திருக்கிறான். அப்படி விசுவாசிச்சு அறிக்கை செய்யும்போது தான் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். The psalmist, what kind of confession he had. In the midst of this kind of confession, only the Holy Spirit can work for us. ஆவியானவருக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? What is the உதவியாளர். Holy Spirit's name? The Holy Spirit's name is Comforter. உதவியாளர். எல்லாரும் சொல்லுங்க, உதவியாளர். Helper. உதவியாளர்னா என்ன அர்த்தம்? இன்னொருவருக்கு உதவி செய்கிறவர்னு அர்த்தம். What does that mean? He is the one who helps someone else. அவர் வந்து முதல் நபர் கிடையாது, அவர் வேலை செய்கிறதுல முதல் நபர் கிடையாது, அவர் உதவியாக வருகிறவர். He is not the one who does the primary thing, he is the one who helps. பாருங்க, அப்ப அந்த பிரதானமான வேலையை செய்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நாம தான். And so நமக்கு உதவி செய்கிறவராய் ஆவியானவர் இருக்கிறார். who is the one who does the primary job? It is us. We are supposed to do it. And he helps us. அந்த உதவிகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பாருங்க, விசுவாசித்து அறிக்கை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி செய்யும் போது ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit helps us. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். The Holy Spirit helps us in every circumstance. நாம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன? விசுவாசிச்சு அறிக்கை செய்யணும். And what do we have to do? We have to believe and we have to confess. முடிய போறோம், கவனிங்க. We are going to close. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த சத்தியத்தை புரிஞ்சிட்டாரு. எந்த சத்தியம்? தாவீதின் விசுவாச அறிக்கை. The Apostle Paul understood this, the confession of David. அதை மட்டும் வாசி முடிப்போம். Let us look at that and we'll close. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம். 2 Corinthians chapter 4. 2 கொரிந்தியர் 4 13வது வசனம். Chapter 4 verse 13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். Since we have the same spirit of faith according to what has been written, I believed and so I spoke, we also believed and so we also speak. தாவீதின் விசுவாச அறிக்கையை கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கிறார் இவர். You know, he has looked at the faith confession of David. சங்கீதம் 116:10 நம்ம வாசித்தோம் இல்லையா? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன்னு சொல்லி. We read in Psalm chapter 116 verse 10, I believed even as I spoke. அதை வாசித்துட்டு he reads this. பவுல் இங்க சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம்.
And here the Apostle Paul has read it and he says, so since we have the same spirit of faith according to what has been written, I believed and so I spoke. We also believe and so we also speak. தாவீது விசுவாசிச்சான், தாவீது பேசினான், தாவீது வெற்றி பெற்றான். David believed, David spoke, and David experienced victory. அவன மாதிரி தான் நானுன்றார். And the Apostle Paul says, I am also like நானும் விசுவாசிக்கிறேன், நானும் பேசுகிறேன், நானும் வெற்றி பெறுவேன் என்று சொல்கிறார். he says, I believe, I speak, and I will also experience the victory. என்ன சொல்றார் பாருங்க. Look at what he says. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். 2 Corinthians 12. 2 கொரிந்தியர் 12 2 Corinthians chapter 12, 10வது வசனம் பாருங்க. verse 10. அந்தப்படி நான் பலவீனமாக இருக்கும்போதே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பலமுள்ளவராய் இருக்கிறேன். மறுபடியும் வாசிக்கிறேன். அந்தப்படி நான் பலவீனமாக இருக்கும்போதே எப்படி இருக்கிறேன்? பலமுள்ளவனாய் இருக்கிறேன். For when I am weak, then I am strong. பாருங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, ஒரே பலவீனமாக இருக்கு பிரதர், ஜெபம் பண்ணிக்கங்க பிரதர், கேட்டிருக்கிறீங்களா? And if you ask spiritual religious people, they will say, I am so weak, pray for me please. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கு சொல்லியிருக்கிறாங்க. Many people come to me and say, பலவீனமாக இருக்குது பிரதர் பாஸ்டர், ஜெபம் பண்ணிக்கங்க. I am so weak pastor, please pray for me. நான் ஜனங்களை ரொம்ப நேசிக்கிறதுனால பாருங்க, நான் ஷார்ப்பாக பேசுறது கிடையாது. Because I love the people, I don't speak out very sharply to them. ஆனால் உன்னை யோசிப்பேன் நான். But I think sometimes, நீங்கள் தான் பலவீனமாக இருக்குதுன்னு சொல்லிட்டீங்களா, உங்களுக்காக என்ன ஜெபம் பண்ணுறது? you have already confessed that you are weak. Now what should I pray for you? எப்படி சொல்லணும்னா, What do you have to say? பலவீனமாக இருக்கிறேன், I am weak, ஆனால் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். but the Lord can strengthen me. அப்படி சொன்னா, If you say that, நான் 2 கையும் தலையில வச்சு ஜெபம் பண்றதுக்கு ரெடி. I am ready to pray for you. I am ready to lay both hands on you and pray அப்படி for you. ஜெபம் பண்ணும்போது பாருங்க, உடனே கர்த்தர் பலப்படுத்துகிறவராயும் இருக்கிறார். And when you pray like that, the Lord instantly strengthens you. ஏன் அப்படி பலப்படுத்துகிறவராக இருக்கிறார்? ஏன்னா அங்க விசுவாசம் இருக்குதே. Why does he do that? Why does he strengthen us? It is because faith is there. விசுவாசத்துல ஜெபம் பண்ணா கர்த்தர் கண்டிப்பாக அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். When we pray in faith, the Lord will definitely do a miracle. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பலவீனனும் தன்னை எப்படி சொல்வானாக? பலவான் என்று சொல்வானாக. And that is why the Bible says, let the weak say, I am strong. பலவீனன் தன்னை பலவீனன் என்று சொல்வானாகன்னு போடல. The Bible doesn't say, let the weak say he is weak. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. The Bible says, let the weak say, I am வியாதியா strong. இருக்கிறவர்கள் என்ன சொல்லணுமா? நான் கிறிஸ்துவுக்குள் ஆரோக்கியமா இருக்கிறேன். And those who are sick must say, in Christ I am well and I am healed. தரித்திரமா இருக்கிறவர்களுக்கு நான் நற்செய்தியை சொல்கிறேன். தரித்திரன் சொல்லிட்டே இருக்காதீங்க, கிறிஸ்துவுக்குள் நான் ஐஸ்வர்யவான் சொல்லுங்க. So those who are poor, don't keep on saying I am poor, I am poor. In Christ I am rich. Say that. தாவீதை போல விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். And confess your faith like David. கர்த்தருடைய பலன் உங்களை ஆட்கொள்ளும். The Lord will strengthen you. பலவீனங்கள் மறையும். All sickness and weakness will flee. எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய பலன் உண்டாயிருக்கும். The strength to do all things will be with you. செய்யற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். And whatever you do will prosper. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? எல்லாரும் தயவு செய்து எழுந்துங்க. Let us all stand up together. பரலோகத்தின் தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். Heavenly Father, we praise you. இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for this wonderful evening. வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. We thank you for your mighty words. ஆண்டவரே, எங்களுடைய வாய்க்கு காவல் வையும். Put a guard to our mouth. எங்களுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. Guard our lips, O Lord. உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் பேச, எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் பேச எங்களுக்கு உதவி செய்வீராக. Help us to speak only your word. Help us to speak words of faith. அவன் சொன்னபடி ஆகும் என்று எழுதியிருக்கிறபடி, You have said you can have whatever you say. நாங்கள் சொல்லுகிற காரியங்கள் நடப்பதாக. Let everything that we say, let it come to pass. தோல்விகள் மறைவதாக. Let all defeat be gone. பலவீனங்கள் நீங்கி போவதாக. Let all weaknesses flee. பலம் உண்டாவதாக. Let there be strength. ஜெயம் உண்டாவதாக. Let there be victory. ஆண்டவரே, நீர் செய்கிறீர். We thank you for doing these things, O God. ஜெயத்தை கட்டளையிடுகிறீர். We thank you for giving us the victory. எல்லா காரியத்திலும் எங்களுக்கு வெற்றி வாய்க்க பண்ணுகிறீர். We thank you for giving us the victory in every area. அதற்காக உமக்கு நன்றி. Thank you, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. எங்களது முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 625003.
தொலைபேசி எண் 0452238030. எங்களது இணையதள முகவரி www.livingwordmadurai.org.